இந்தியா ஒரு மிக முக்கிய நடவடிக்கையை பாகிஸ்தானை நோக்கி எடுத்திருக்கிறது. பிரதமர், உள்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்வி நிலையங்களை மூட பஞ்சாப் அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு பஞ்சாபில் கல்வி நிலையங்களை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுபாஷ், தற்போது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சுற்றுலா ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதை நம்பித்தான் மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சூழ்நிலையில தற்போது அவர்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சுபாஷ்? மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இங்க மக்கள் கிட்ட பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா, பஹல்காமுக்கு முன்னாடி நான் இங்க ஸ்ரீநகர்ல தான் இருக்கேன். என்னால லைக் நான் ரெகுலரா போயிட்டு வர இடத்துக்கு பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு என்னால சிட்டிக்குள்ளேயே போக முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைன்னா இவ்வளவு டிராபிக்கா இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அவ்வளவு கூட்டம் மக்கள். இந்தியா வழக்கமா இங்க காஷ்மீருக்கு அதிக சுற்றுலா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் மற்றும் கேரள மக்கள் தான் வருவாங்க அப்படிங்கிறது இங்க இருக்க மக்கள் பதிவு செய்தாங்க. ஆனா இந்த வருஷம் இப்போ நான் அதிகமா நான் பார்த்தது என்னன்னா, வட இந்தியால இருந்தும் இந்தியாவில இருக்க பல்வேறு மாகாணத்துல இருந்தும் மாநிலத்தில இருந்தும் இங்க வந்தவண்ணம் இருந்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா பஹல்காம் அட்டாக்குக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாள்ல மொத்த சிட்டியும் ஏதோ காலியான மாதிரி ஃபீல் ஆச்சு.